எப்படியாவது வாழ்ந்து விடலாமா என்று நினைக்கக்கூடிய துலாம் ராசி நேர்களுக்கு எப்படியும் வாழ்ந்து விடலாம் என்கின்ற மாதிரி இந்த ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. ரகசியம் பரம ரகசியம் அப்படின்னு நான் ஒரு சாப்டர் போட்டுட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் மனம் வெதும்பி போய் அந்த மனசுல இருக்கக்கூடிய இதயம் ஒரு நிமிடம் நின்று துடிக்கிறது அப்படின்னா அது துலாம் ராசிக்காரங்களுக்கு தான். கடல் அலையும் சரி இதயமும் சரி கேப் விடவே விடாது. ஆனா அப்படி ஒரு இதயம் நிக்குது, ஒரு நிமிஷம் வேதனைப்படுதுன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு புழுக்கமான சூழ்நிலைங்க. ஏசியில உட்கார்ந்துருக்கும் போது கூட மனசுல ஒரு வருத்தம் வரும் பாருங்க, அது துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அதிகம். துலாம் ராசிக்காரர்கள் அவ்வளவு பாவம் செய்தவர்களா, இல்ல கிரகங்கள் அவ்வளவு மோசமாக இருக்கிறதா அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா எப்பயுமே கிரகங்கள் அவ்வளவு சாதகமா துலாம் ராசிக்கு இருக்கவே இருக்காது. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சுயஜாதகம் தசா புத்தி அப்படிங்கிறது ஒரு 70% பாசிட்டிவா ஒர்க் பண்ணாலும் ஒண்ணு இப்ப பாருங்களேன், சனி பகவானால பிரச்சனை இல்லை, இவ்வளவு நாளா அர்த்தாஷ்டம சனி கொடுத்துட்டு இருந்தாரு, இப்ப அர்த்தாஷ்டம சனி இல்லை, ஆனா குரு 8ல இருக்காரு. சரி, குரு 8ல இருக்காரு, அடுத்தது ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கேது என்ன செஞ்சிருவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12ல இருக்காரு, விரயத்தை கொடுப்பாரு. ஸோ ஏதாவது ஒண்ணு மாத்தி மாத்தி ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருந்தா ஒரு துலாம் ராசிக்காரர்களால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அவர்களுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் சொல்லணும், அவர்களுடைய பிரச்சனையை முழுவதுமாக தீர்க்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரே கான்செப்ட் தான். நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்தால் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை அவ்வளோ ஒரு சேஞ்ச் கொடுக்கும். இந்த பரிகாரத்தை நான் நிறைய துலாம் ராசிக்காரர்கள்ட்ட சொல்லி அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட், திருப்பு முனையே ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதுவும் இந்த தேங்காய் பரிகாரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த தேங்காய் பரிகாரம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டாகவும் ரொம்ப உண்மையாகவும் நடந்திருக்குங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேர் நிறைய கோவிலுக்குள்ள போறாங்க, நிறைய பரிகாரங்கள் கோமங்கள், அவங்களால செய்யக்கூடிய நன்மைகள் தர்மங்கள் தானங்கள் அதிகம். துலாம் ராசிக்காரங்க தனக்கு மீறியதுதான் தானம் கிடையாது, தனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல தானம் செய்வாங்க. தர்மத்தை எதிர்பார்க்காதவர்கள், தர்மத்தை பிரதிபலனை எதிர்பார்க்காமல் அடுத்தவங்க சந்தோஷமா சிரிக்கிறாங்க பாருங்க, அந்த சிரிப்பின் மகிழ்வில் வாழ்க்கையை கற்றுக்கொள்பவர்கள் தான் துலாம் ராசிக்காரங்க. நம்ம அடுத்தவங்க நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி கொடுப்பாங்க, வண்டி இப்படி ஓட்டணும் இப்படி செய்யணும்னு. ஆனா துலாம் ராசிக்காரங்க மட்டும் வண்டியில விழுந்து அடிபட்டு எழுந்து மேல வருவாங்க. துலாம் ராசிக்காரங்கிட்ட இன்னைக்கு ஒரு பைக் ஒரு கார் இருக்கு அப்படின்னா அதற்கு பின்பு பெரிய பெயின் இருக்கும். வலி இல்லாத வாழ்க்கை எந்த துலாம் ராசினியர்களுக்கும் கிடையவே கிடையாது. ஒரு வேலையில நிரந்தரம் அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம யோசிக்கிறோம். வேலையே இல்லாத வாழ்க்கையை துலாம் ராசிக்காரர்கள் அனுபவித்தார்கள். குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய வலி அப்படிங்கிறது தெரியும். திருமண வாழ்க்கையில் தோல்விங்கிறது எவ்வளவு ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு தெரியும். துலாம் ராசிக்காரர்கள் அன்பால் ஏங்கப்படுபவர்கள், அன்பால் தோல்வி அடைவர்கள், அன்புக்காக தன்னையே அடிமையாக ஆக்கி கொள்பவர்கள். இப்ப எப்படி ஒரு மெழுகுவத்தி தன்னை அடிமையாக்கி தீபத்தை குடிக்கிறதோ அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் தன்னுடைய குடும்பத்திற்காக முழுவதும் அர்ப்பணித்து விடுவார்கள். இவர் வழிபடாத தெய்வங்கள் கோவில்களே கிடையாது. நிறைய கோவில் பரிகாரம் நிறைய சொல்லியிருக்கேன் துலாம் ராசிக்காரர்களுக்கு. அப்படி இருக்கும் போது இந்த தேங்காய் பரிகாரம் ஏன் சொல்றேங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். என்கிட்ட ஜாதகம் பார்த்த ஒரு நபர் இந்த ஆண்டின் முற்பகுதியில் மார்ச் மாசம் ஜாதகம் பார்க்கிறார். அவருக்கு சடனா ஒரு பணம் ஏமாந்துடுறார். அந்த பணத்துடைய அளவு பெரிய அமௌண்ட், ரொம்ப பெரிய அமௌண்ட் ஏமாந்துடுறார். அதை யார் எடுத்தார்கள் என்பது கூட அவருக்கு தெரியாது. ஆனா அந்த பணம் வருங்கிற நம்பிக்கையில ரொம்ப தீர்க்கமா இருந்தார்.
நிறைய கோவில்கள் பரிகாரங்கள் நிறைய செஞ்சாரு. ஆனா அவருக்கு அந்த பணம் கிடைக்கவே இல்லை. அந்த பணத்திற்கான வட்டி அதிகமாகிச்சே தவிர மனக்குமுறல் ரொம்ப அதிகமாயிடுச்சு. லாஸ்டா அவர் முடிவு பண்ணிட்டார், சரி நம்ம தவறான ஒரு முடிவு எடுத்துருவோம், எடுத்துட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம், இதுக்கு மேல நம்ம யாருக்கும் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் மாசம் ஒரு முடிவு எடுத்துட்டார். 5 மாசம் போராட ஒரு முடிவு எடுத்துட்டார். இந்த முடிவு எடுக்கும் போது லாஸ்டா ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன விஷயம் இருக்குன்னு சும்மா யூடியூப்ல பார்த்து அதுல இருந்து ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்துக்கிறாரு. அப்ப என்கிட்ட சஜஷன் கேட்கும்போது நான் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த தேங்காய் பரிகாரம் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் நான் ரொம்ப யார்ட்டையும் சொன்னதில்லை. பட் இவர்கிட்ட சொல்றேன், இந்த தேங்காய் பரிகாரத்தை செய்கிறார். முதல் பரிகாரத்திற்கான மெத்தட்ஸ் நான் சொல்றேன். அந்த தேங்காய் பரிகாரம் செய்த பிறகு இவருக்கு சடனா ஒரு அமௌண்ட் வருது. அவரோட லேண்டு, பூர்வீக லேண்டு வித்து ஒரு அமௌண்ட் வருது. அந்த அமௌண்ட் அவர் அடைக்கிறாரு. அவர் அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர்றாரு. இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துட்டாருங்கிறத விட வாழ்க்கையை வாழ தொடங்கி விட்டார்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான வாழ்க்கையை அவர் வாழ்றாரு. இன்னைக்கு அவர் குடும்பத்துடன் சந்தோஷமா இருக்காரு. இன்னைக்கு ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்காரு. மாசம் ஒரு நல்ல 2 அடுக்கு சம்பளம் வாங்குகிறார். இன்னமும் வெளிப்படையாக சொல்கிறேன், அந்த நபர் இந்த வீடியோவை பார்த்து இது கீழே இது நடந்ததுன்னு கண்டிப்பா பதிவும் பண்ணுவார். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. அனைவருக்கும் முருகன் அருள் அதிகமாக கிடைக்க வேண்டும். நான் துலாம் ராசினாலே திருத்தணி சொல்லுவேன். ஸோ ஓம் சரவண பவ அப்படிங்கிறத இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் இந்த தேங்காய் பரிகாரம் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் தரணும். இந்த தேங்காய் பரிகாரத்தை நல்ல தெளிவா கிளியரா கேட்டு நீங்க செஞ்சு உங்களுடைய பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா, எனக்கு நீங்க வீடியோ பார்த்தீங்கிறத விட அந்த பார்த்ததுடைய பலன் உங்களுக்கு முழுவதுமாக சென்று விட்டது என்கின்ற சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா குடும்பத்துல சண்டை, பொருளாதார இழப்பு, வேலை வாய்ப்புல தோல்வி, கடன், சுற்றி உள்ளவர்கள் பாசம் இல்லாமல் இருப்பது, அக்கறை இல்லாமல் இருப்பது, எதுக்கு வாழ்றோங்கிற வாழ்க்கை தெரியாமல் வாழ்வது, உடுத்த உடை அப்படிங்கிறதே அடுத்த வேலைக்கு இல்லாம இருக்கிறது, ஜாப்ல போராட்டம், சுத்தி உள்ளவங்க பொறாம, அதுவும் அந்த பொறாமையை தாண்டி உடல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள். ஒரு சில பேருக்கு அழுறது கூட யார்கிட்ட சொல்லி அழுறது, நம்மளுக்குன்னு நம்ம அழுகையை கேட்பதற்கு மனிதர்கள் இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு தனிமையில் வாழக்கூடிய துலாம் ராசினியர்கள். ஒரு வாழ்க்கை வீணா கூட போனா கூட பரவாயில்லைங்க, 2 கல்யாணங்கிறது உண்டு. ஆனா 3வது திருமணம் ஃபெயிலியர் ஆனது துலாம் ராசி தான். 4வது காதல் தோல்வி அடைந்ததும் துலாம் ராசி தான். 3 முறை ஒன்றாக இருந்து வாழ்க்கையை தொலைத்தவர்களும் துலாம் ராசிக்காரங்க தான். இப்பேற்பட்ட துலாம் ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் எந்த ரூபத்துல வருது? சரி, ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பிரச்சனை வராதுன்னு சொல்ல முடியாது. ஒரே நேரத்தில் 2 இல்ல 3 பிரச்சனைகளும் ஒரே நேரத்தில் வரக்கூடியது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு தான். ஸோ கட்டாயமாக இந்த பரிகாரங்கள் தெரிந்து வைத்திருந்தால் அவருடைய பிரச்சனையின் வீரியமும் சரி, பிரச்சனையின் அடிப்படையும் சரி முழுவதுமாக விலகிவிடும் சொல்லலாம். முதல் பரிகாரம், உங்களுடைய பிறந்த நாள் நீங்க இப்ப டிசம்பர் 8 பிறந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த 8ஆம் தேதி தேய்பிறையில எப்ப வருதுன்னு பாருங்க. தேய்பிறை 8 அப்படிங்கிற நாள் வரும்போது உங்களுக்கு பிடிச்ச கடவுளுக்கு ஒரு தேங்காய் உடைங்க. இப்ப நீங்க பிறந்த நாள் 8, பிறந்த கிழமை செவ்வாய், இது 2 சேர்ந்து தேய்பிறையில வருதுன்னா அன்று மட்டும் 3 தேங்காய் உடைங்க. அதே மாதிரி நீங்க பிறந்த நாள், பிறந்த கிழமை, அதே மாதிரி உங்களுடைய பௌர்ணமி, இது 3ம் சேர்ந்து ஒரே நாள்ல வந்தது அப்படின்னா கண்டிப்பாக 3 தேங்காய்களும் உடைக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் கிடைக்கும். இப்ப இது பௌர்ணமி சேர்ந்து வரல, நீங்க பிறந்த நாளும் பிறந்த கிழமையும் சேர்ந்து வருது, ஒரு 3 தேங்காய் உடைச்சிட்டீங்க. அதே மாதிரி உங்களுடைய பௌர்ணமி நட்சத்திரம், பௌர்ணமி திதி வருது. அந்த பௌர்ணமி வரும்போது அந்த பௌர்ணமியின் இரவில் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பகல்ல இல்லை, இரவில் உங்களது கோரிக்கைகள் என்னவோ, உங்களுக்கு ஒரு 5 கோரிக்கை இருந்தாலும் சரி, 3 கோரிக்கை இருந்தாலும் சரி, மினிமம் 3 கோரிக்கை வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தேங்காயும் குலதெய்வத்தை நினைத்து கொண்டு நீங்க இருக்கிற இடத்துல உடைக்கணும். யார் கையிலையும் கொடுத்து உடைக்க கூடாது, நீங்க தான் உடைக்கணும்.
5 வயது முதல் 75 வயது உள்ளவர்கள் யார் வேணாலும் இதை செய்யலாம். இப்படி தேங்காய் உடைக்கும் போது உங்களுடைய முக்கியமான 3 கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும். நடந்திருக்கு. செஞ்சு பாருங்க. இந்த தேங்காய் பரிகாரம் உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்தை மாற்றும் அப்படிங்கிறத ரொம்ப உறுதியா சொல்லலாம். ஓம் சரவணபவ. எல்லா துலாம் ராசிக்காரங்களும் நன்றாக இருக்க வேண்டும்.